ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக இருந்தது. பலரும் கண்டன குரல்களை எழுப்பினாருங்க. என்னன்னா, பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்துடைய டீசர் வெளியானது. வெற்றிமாறன், அனுராக் காஷ்யப் இவங்கெல்லாம் இருந்து அதை வெளியிட்டாங்க. மிஷ்கின்லாம் கூட அதில் பேசினாரு, பார்த்தோம். குறிப்பாக அந்த படத்துடைய டைரக்டர், பெண் டைரக்டர் தான் அவங்க பேசினாங்க. பெண்களை வந்து புனிதமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, அது போன்ற ஒரு படத்தை எடுத்திருக்கணும் ரொம்ப புரட்சியாக பேசினாங்க. இது கண்டித்து பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு வராங்க. ஒரு சிலர் லீகலாக இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மதுரையை சேர்ந்த டாக்டர் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு பிஹெச்டி சயின்டிஸ்ட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பை ப்ரொஃபஷன் லாயராகவும் இருக்காங்க. அப்போ ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் லீகல் அந்த இதை பார்க்கக்கூடிய வேலையில் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தையுடைய தகப்பனார், ஒரு பள்ளி செல்லும் ஒரு பெண் குழந்தை, அந்த சமூக பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட் கேர்ள் அந்த படத்துடைய டீசர் சமூக வலைதளங்கள்லேருந்து, குறிப்பாக யூடியூப்லேருந்தும் கூகுள் அந்த இன்டர்நெட் அந்த இதுலேருந்து அனைத்து தளங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு புகாராக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தையே கூட தடை செய்ய வேண்டும் என்றும் பலரும் பேசி வருகிறத பார்க்குறோம். இது குறித்து வழக்கு பதிவு செய்ய ஆன்லைனில் வழக்கு பதிவு செய்த டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை இன்று காணொளி வாயிலாக பேட்டி காண இருக்கிறோம். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். என்னைய இந்த பேட்டிக்கு அழைச்சதுக்கு நன்றி எல்லாருக்கும். நீங்கள் இந்த பேட் கேர்ள் டீசரை பார்த்த உடனே நீங்கள் எப்படி இதை பார்க்க ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு வேறு யாராவது ஃபார்வேர்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் ஆப்பன் டு இதை வந்து யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா? பார்த்த உடனே இந்த டீசரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? வந்து ஆக்சுவலாக இந்த டீசரை வந்து நேத்திக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தது. நான் முன்னாடியே இந்த ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியும், ஏன்னா நான் படம் பார்க்குற விரும்பி, ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இல்லை. எப்போயா ஃபாலோ பண்ணுவேன், டைம் இருக்கும்போது பார்ப்பேன். ஆனால் நேத்திக்கு தான் அந்த டீசரை கார்த்தால பார்த்தேன். பார்த்தோன்னே லா பேக்ரவுண்ட்னால அந்த டீசரில் வந்த சில காட்சிகள் வந்து சட்ட விரோதமான காட்சிகள். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சைல்டு பொர்னோகிராஃபி, அதை வந்து சித்திரம் படுத்தியிருக்காங்க. அதனால சட்ட விரோதமானது தான் முதல்ல என் கண்ணுக்கு பட்டது. ரெண்டாவது, நீங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி நானும் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனார், ஸ்கூல் போயின்னு இருக்கா என் பொண்ணு. ஸோ அதனால் சோஷியலாக சமூக ரீதியாகவும் இது வந்து கொஞ்சம் அநாகரிகமான இருக்குது, விரும்பத்தகாதது இருக்குது, சட்டவிரோதமாக இருக்குது அப்படின்னு பட்டது. இந்த 3 தான் பிரதானமாக என் மனசில் பட்டது. இப்போது இந்த இது போன்ற படங்கள் வெளியாகும் பொழுது என்னென்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று, சமூகத்தில் இருக்கிறத நாங்கள் படமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது போன்ற ஒரு நகர்மயமாக்கல் இப்பொழுது இருக்குது. பல அர்பன் இதில் வந்து பல ஸ்கூல்ஸில் இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நாளைக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். இதை உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க, அதற்காக வந்து இதை வந்து யூடியூப்லேருந்து எடுக்கணும், இதற்காக வழக்கு போடுறது அப்படிங்கிறதுலாம் கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது மாதிரி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்கல்ல. இது ஒரு பிரபலமாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு. எல்லா படத்துக்கும் எல்லா புக்குக்கும் வர விமர்சனம் பிடிக்கலைங்கிற போர்வையில் இதை சொல்லுவாங்க. இந்த குற்றச்சாட்டை அவங்க வந்து குற்றச்சாட்டுறது கரெக்டு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு வந்து அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அது ஃபண்டமெண்டல் ரைட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு விரோதமாக இருந்தால் அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆனது அப்சல்யூட் ரைட்டு கிடையாது. உங்களை பாதிக்கும்னா அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட் சொல்ல முடியாது. அது ஒன்று. சட்டவிரோதமான செயல்கள் செய்யறதுக்கோ சொல்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நடந்திருக்கு. சட்டவிரோதமான செயலும் இருக்குது,
மக்களுக்கு பாதிக்கப்படுறமான செயலும் இருக்குது. ஸோ அதனால ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அப்சொல்யூட் கிடையாது. சட்டவிரோதமாக இருக்கக்கூடாது, மிச்சவங்களை பாதிக்காம சட்டவிரோதம் இல்லாமல் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய வழக்கில் சொல்லும் பொழுது இது போக்சோ சட்டத்தில் கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று ஒரு சைல்டு ப்ரோனோகிராஃபி மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று இந்த படத்தை எடுத்ததே ஒரு பெண் டைரக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது உங்களுடைய குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு சின்ன திருத்தம். நான் வழக்கு தொடுக்கலை, ஒரு புகார் தான் கொடுத்துருக்கேன். புகார் பதிவு செய்திருக்கு. ஆமாம், வழக்கு தொடுக்கல், புகார் தான் முதல்ல பதிவு செஞ்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கிரிமினல் குற்றம், சைபர் குற்றம் அதனால் வர்றதுனால, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக வர்றதுனால புகார் கொடுத்துருக்கேன். போலீஸுக்கும் கொடுத்துருக்கேன், சைபர் கிரைம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் நேஷ்னல் கமிஷன் இருக்குது, விமெனுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது, அது ரெண்டுத்துக்கும். ஸோ இது முதல் விஷயம், புகார், வழக்கு கிடையாது. ரெண்டாவது, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இமிடியட்டா அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறத உடனடியாக நீக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, கரெக்ட். அது ஒரு இது. ஏன்னா இந்த சைல்டு ப்ரோனோகிராஃபி வந்து ஈனியஸ் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடூரமான குற்றம், சாதாரணமான குற்றம் கிடையாது, கொடூரமான குற்றம். அந்த குற்றத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் அந்த போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்டை பற்றி நம்மளுக்கு பிரபலமாக தெரியும். அந்த போக்சோ ஆக்டில் சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது, சிறப்பு ஷரத்துகள் இருக்குது. அந்த சிறப்பு ஷரத்துகள் மூலமாக தான் இது குற்றங்கிறத வந்து நிரூபணம் பண்ண முடியும். ஒன்று, சைல்டு ப்ரோனோகிராஃபியோட டெஃபினிஷன் என்ன அந்த சட்டத்திலே சொல்லியிருக்கு. ஒரு சட்டத்தில் ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைக்கு என்ன பொருளுங்கிறது அந்த சட்டமே சொல்லிடுச்சுன்னா நம்ம அந்த பொருளை தான் எடுத்துக்கணுமே ஒழிய, சமூகத்தில் யூஸ் பண்ணுற பொருளோ காலங்காலமாக யூஸ் பண்ணுற அந்த வார்த்தையோட அர்த்தமோ டிக்ஷனரியில் இருக்கிறதோ நம்ம எடுத்துக்க கூடாது. இதுதான் சட்டத்தோட இது. ஒரு சட்டத்தில் ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் இருந்தால், இந்த சட்டத்தை போக்சோ பொறுத்த வரைக்கும் சைல்டு ப்ரோனோகிராஃபிங்கிறது செக்ஷன் 2DA அதில் வந்து அதோட பொருள் சொல்லியிருக்கு. அந்த பொருளை விவரமாக பார்க்கும்போது இந்த காட்சிகள் 2-3 காட்சிகள் தான், என்டையர் டீசர் கிடையாது, 2-3 காட்சிகள் தான். இது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு வருது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சரத்து எப்படி இது அஃபென்ஸுங்கிறத அடுத்தது சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு வந்து குற்றம் பண்ணப்புறம்தான் அதுக்கு தண்டனை, தப்புன்னு சொல்லுவோம் கோர்ட்டு. பண்ணுற முயற்சிக்கிறதுங்கிறது சில குற்றத்துக்கு தான் முயற்சி, அட்டெம்ப்ட் பண்ணாலே தப்பு, குற்றம் அப்படின்னு சில குற்றத்துக்கு தான் இருக்குது. இந்த போக்சோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் முயற்சி, அட்டெம்ப்ட் இருந்தாலே குற்றம், பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, அட்டெம்ப்ட். ஸோ அது ஒரு சிறப்பு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னா, இப்படி ஒரு குற்றங்கள் யாருக்காவது தெரிய வந்தால் அவங்க இமிடியட்டா அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆக்டிலே சொல்லியிருக்கு. பொதுவாக இல்லை, ஆக்டிலே ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு. செக்ஷன் 19 வந்து அப்படியே போட்டிருக்கு. இது மாதிரி குற்றங்கள், இதில் சொல்லப்பட்ட குற்றங்கள் ஏதேனும் தெரிய வந்தால் நம்ம வந்து அத்தாரிட்டிக்கு தெரியப்படுத்தணும் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையிலையும் இந்த புகாரை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு பொர்னோகிராஃபி டெஃபினிஷன், அந்த சட்டத்தில் சொன்ன டெஃபினிஷன் படி குழந்தைகள் இல்லாட்டி குழந்தைகள் மாதிரி சித்தரிக்கப்படுறது, நான் தமிழில் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்ச தமிழில் சொல்கிறேன். தமிழ் சட்டத்தை, தமிழில் என்ன சட்டத்தில் எழுதியிருக்குன்னு தெரியாது, இங்கிலீஷில் தெரிஞ்ச தமிழில் சொல்கிறேன். நான் குழந்தைகள் மாதிரி சித்தரிக்கப்படுகிறோம், ஏன்னா டிபிக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ஈவன் வரைபடம், கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறோம்ல, கார்ட்டூன், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இது மாதிரி எதுவா இருந்தாலும் ஒரு குழந்தையோட சம்பந்தமா இருந்தால், அது செக்ஷுவலா இருந்தால் அது போர்னோகிராஃபி, சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த டீசர்ல வந்து 3 சமாச்சாரம் கிளியரா தெரியுது. ஒரு கல்லூரி
கல்லூரியில படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் ஸ்கூல் செட்டிங்னு ஒரு நல்லா தெரியுது. ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு நல்லா தெரியுது. ரியலா அந்த ஆக்டர் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கலாம், 18 வயசுக்கு கீழே இருக்கலாம். அதை பத்தி கவலை கிடையாது. ஸ்கூல்ல குழந்தைங்க தான் இருப்பாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க குழந்தை. அதுவும் இந்த சட்டத்துல சொல்லுது. சைல்டுனா யாருன்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. 18 வயசு. ஸோ ஸ்கூல்ல பொதுவா 18 வயசு கீழே தான் இருப்பாங்க பொதுவா. ஸோ இப்பயும் அப்படிதான். ஏன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்ப சமச்சீர் கல்வி யாரையும் ஃபெயில் ஆக்க முடியாது. 18 வயசு கீழே தான் இருப்பாங்க. ஸோ அப் அது டு ஸ்கூல் செட். 10த்னாலே ஒரு 15 வயசுக்குள்ளார தான் வருவாங்க. 10th. ஆமா. ஸோ 12 போட்டாலும் 17 வயசு வரலாம் மேக்சிமம். ம், ம், ம். எனிவேஸ், ஸோ அது ஸ்கூல் நல்லா தெரியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, முத்த காட்சிகள் மாதிரி காட்டுறாங்க. ஸோ முத்த காட்சிகள் செக்ஷுவல் கானடேஷன் தான். இது ஒண்ணு போதும். பிறகு இன்னொரு இடத்துலயும் 2 பேருக்கு முத்தம் காட்டுற மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேரும் உடலுறவை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுனா சைல்டு ப்ரோனோகிராஃபி டெஃபினிஷனுக்குள்ள வந்துருது. ஸோ அதனால இந்த ஆக்ட் மூலம், இந்த போக்சோ மூலம் இது தெளிவா இது குற்றம் அப்படின்னு ஆக்ட் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த டீசர் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டீசர்லேயே ஒரு டைலாக் வருது. ஐ வுட் லைக் டு ஹேவ் செக்ஸ் வித் த பாய் அப்படிங்கிறது மாதிரி. அது ஒரு கன்சென்சுவலாக வரும் பொழுது அது பொர்னோகிராஃபிக்குள்ளார வருமா அப்படிங்கிறது ஒன்று. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்ட அதில் என்னென்ன வரையறை இந்த போர்னோகிராஃபிக்கு சொல்லியிருக்குதோ, போக்சோ ஆக்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ, இதில் இது அப்ளை ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்சார் முதல்ல இது எப்படி இந்த டீசரை வெளியிடுவதற்கு அனுமதித்தது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி வருதுல்ல. கரெக்ட். இதுல வந்து அவங்க என்ன அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, என்ன டீட்டெயில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த டீட்டெயில் தெரியாம ஒரு குவாலிஃபைடு லாயரா பேசுறது கரெக்டா இருக்காது. ஆனா என்னால யூகிக்க முடியும். ஒரு எஜுகேட்டட் கெஸ் என்னால பண்ண முடியும். எஜுகேட்டட் கெஸ் ஒரு யூகிப்பு தான். நான் என்ன நினைக்கிறேன்னா 2 விஷயம். ஒன்று, இந்த போக்சோங்கிறது புது சட்டம் 2012 தான் வந்திருக்கு. ஆனா போர்னோகிராஃபிங்கிறது எப்ப வீடியோ கிராமபோன் எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அப்பவே போர்னோகிராஃபி வந்துடுது. அப்ப காலங்காலமா போர்னோகிராஃபிங்கிறது எதை நம்ம நினைக்கிறோம்னா கடைசியா உடலுறவு வச்சிருக்கிறது தான், அதனா காட்டினாதான் போர்னோகிராஃபின்னு நம்ம மைண்ட்ல இருக்கு. அதனால இந்த சட்டத்துல இந்த டெஃபினிஷன், இந்த பொருள் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த சட்டத்துல இந்த நுணுக்கத்தை படிக்காம இருந்திருக்கலாம். கண்டிப்பா இதை படிச்சு இதை ஒழுங்கா இது மாதிரி புரிஞ்சிருந்தா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா சட்ட விரோதமா அவங்க செயல்பட மாட்டாங்க. அவங்க சட்டத்துக்குள்ளதான் அவங்க செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா அந்த தயாரிப்பாளருக்கோ டைரக்டருக்கோ உரிமை இருக்கு கோர்ட்ல போய் வாங்குறதுக்கு. அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டு வந்து கொடுக்காம அப்புறம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் வாங்கியிருக்காங்க. போனா கோர்ட்டும் அதை அனுபவிச்சிடும். ஏன்னா நீங்க சொன்ன ஆரம்பத்துல இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல மாத்திரம் வராது. நம்ம ப்ரொஃபஷன், நான் வந்து ஒரு டைரக்டர்னா என்னோட வேலையே மூவி எடுக்கிறது தான். அதை தடுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த ரைட்டும் பாதிக்கும். இதுதான் என்னோட எஜுகேட்டட் கெஸ், யூகிப்பு தான். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ அந்த டீசர் வெளியாகுது சம்பந்தமாக இப்போ வெற்றிமாறன், அனுராக் காஷ்யப், மிஷ்கின் போன்றவர்கள்லாம் அதை வந்து பிரபலப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேயே அவங்க பேசுகிறாங்க. அதில் டைரக்டரும் பேசுகிறாங்க. அந்த வீடியோக்கள் லட்சக்கணக்கில் பார்த்துருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் நேற்று நீங்கள் காலையில் பார்த்த உடனே இதை சைபர் கிரைம் சொல்லஸ் போலீஸ் துறையில் இதை வந்து வழக்கு, அதாவது இப்போ ஒரு புகாராக கொடுக்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? ஏதாவது உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஏதாவது ஒரு அதிர்ச்சி, பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததா? ஒரு 4-5 உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு திடீர்னு தோணுது ஏன்? 4-5 காரணமா இருக்கலாம். நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்போ நினைச்சு பார்க்கும்போது ஏன் எனக்கு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இருந்ததுன்னு. ஒன்று, இந்த சைபர் கிரைம், இந்த இன்டர்நெட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் வந்து நான் வந்து ஐ எம் அ குவாலிஃபைடு ஆடிட்டர் அண்ட் இம்ப்ளிமெண்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
ஐஎஸ்ஓன்னு கேள்விப்பட்டிருப்பேங்க. அதில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இது வந்து குவாலிஃபைடு இம்ப்ளிமெண்டர் ஆடிட்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆக்ட் ஆகட்டும், அப்புறம் இந்த சைபர் கிரைம் ஆகட்டும், இதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஹாவ் ஃபேர்லி குட் அதில் ஒர்க் பண்ணிட்டு நாலேஜ். இருக்கீங்க, தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒர்க் பண்ணல. இப்போ வந்து லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கான்ஃபரன்ஸ்னா அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த சைபர் கிரைம் பற்றி தெரியும். இது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. சில பெண்கள்லாம் தற்கொலை வேறே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கேமரா ஆன் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுதான் என் ஃபஸ்ட்டு ட்ரெயின்டுனால மைண்டு டைரெக்டாக அதுக்கு போச்சு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம், முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ஸ்கூல் கோயிங் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க. ஆஸ் அன் அட்வொகேட் தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குற ரைட்டு வந்து இம்மீடியட்டாக சட்டமே எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அந்த இதுவும் இருக்குது. இன்னொரு ஒரு தனிப்பட்ட 2 காரணங்கள் இருக்குது. தனிப்பட்ட காரணங்கள். ஒன்று, இது மாதிரி சம்பவம் எங்கே நடந்தாலும் தப்பு தான், யாருக்கு நடந்தாலும் தப்பு தான், சங்கடம் தான். அந்த படத்தில் பிராமணன் சமுதாயத்தில் வந்த குழந்தைக்கு நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் வந்து பிராமண சமுதாயம் சேர்ந்தவன் நான். அதை என்னால் மாற்ற முடியாது. அதனால் அது ஒரு காரணம். அது ஒரு கஷ்டமாகப்பட்டது. இது யார் எந்த சமுதாயத்தில் நான் பிறந்திருந்தாலும் கஷ்டப்பட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்று. இன்னொரு காரணமும் இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான காரணம். இது வந்து ரொம்ப காலம் ஆயிடுத்து. அதனால பப்ளிக்காக சொல்கிறதுல ஒரு தவறும் இருக்காது. இது வந்து ஒரு அவேர்னஸ்காண்டி நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறச்ச 35 வருஷம் ஆயிடுத்துக்கா. 35 வருஷம் மேலே ஆயிடுத்து. நானும் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அப்போ. ஆனால் அதையே இங்கே சொல்கிறேன்னா, அப்போ நடந்த சமாச்சாரம் யாருக்கிட்டேயும் நான் சொன்னதில்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லலை, என் ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்லலை நான். அப்புறம் எனக்கு நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பெண்களாச்சு அவர் கையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள். அவர் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுத்து, அவர் மேலே கேஸ்னா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அன்னிலேருந்து கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அது என்னை பாதிச்சுட்டே இருந்தது. நான் அன்னைக்கு எதாவது பண்ணியிருந்தா அந்த 4 பேரோ வாட்டெவர் எவ்வளோ பேரோ பாதிக்காமல் இருந்திருப்பாங்க. காப்பாற்றிருக்கலாம். இல்லாட்டி கேர்ஃபுல்லாச்சும் இருந்திருப்பாங்க மக்கள். நான் ஒன்றுமே வாயத்தரேன். என்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். ஆஹா, நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. அதனால் இப்போ 5 வருஷமாக எனக்கு அந்த கஷ்டம் படலை. ஏன்னா எங்கெங்கே என்னால் முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் நேத்திக்கு கொடுத்த புகாரும். நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான். சரிப்பா. இதன் மூலம் இப்போ உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் கோயிங் குழந்தைங்க இருக்கும். இந்த குறிப்பாக இந்த படம் இர்ரெஸ்பெக்டிவ் நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்கள் அதில் பிராமண சமுதாயம்னு ஒன்று காட்டுறதுனால மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த சைல்டு ப்ரோனோகிராஃபியில் வருது, போக்சோக்கான அந்த வரையறைக்குள்ளார இது வருதுங்கிறதுனால தான் இமிடியேட்டாக நான் வந்து புகார் கொடுத்தேன் அப்படிங்கிறீங்க. மற்ற பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்பொழுது பொதுவாகவே பார்க்குறோம், ஸ்கூல் வரைக்கும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. கஞ்சாங்கிறது இல்லை, சிந்தட்டிக் ட்ரக்ஸே வந்துடுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அதோடு சேர்ந்து இது போன்ற வக்கரம் சொல்லக்கூடிய படங்களெல்லாம் வந்ததுன்னா நாளைக்கு இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியல. அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ், உங்களை போன்ற பேரண்ட்ஸ் இந்த படத்துக்கு எதிராக எப்படி செயல்படணும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டலாக என்ன இருக்கு? ஸோ ஒரு சேயிங் தான் ஞாபகம் வருது, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு. செயல் வந்து சொற்களோட வலிமையானது அப்படின்னு. இது ஒன்று. ரெண்டாவது, பிரத்தியாருக்கு அட்வைஸ் பண்ணுற தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு பொது வழியில் பொதுவாக
ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் கொடுக்கறது நல்லா இருக்காது யாராக இருந்தாலும். எஸ்பெஷலி ஒரு லா படிச்சுட்டு ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லாயர் பொது வழியில் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த கேள்வியை வந்து டைரெக்டாக நான் பதில் சொல்ல விரும்பலை. தனிப்பட்ட முறையில் யாராவது கேட்டாங்கன்னா நான் அது இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த சைபர் கிரைம் நீங்கள் அதில் ஆல்ரெடி இருந்ததுனால அட்லீஸ்ட் இப்போ இது வந்து இப்போது வரை இது படமாக ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போதைக்கு ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லருக்கு எதிராக இப்போ புகார் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் புகாராக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதாவது ஒரு ஒரு வழிகாட்டல் சொல்லலாம்ல. அது ப்ரொசீஜரல் பார்ட். எப்படி என்ன ஒரு யாராவது ஒருத்தவங்க புகார் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்க நினைக்கலாம் இப்போ நான் இப்போ புகார் கொடுத்து என்ன ஆக போகிறது அப்படின்னு கூட பல பேர் நினைக்கலாம். இன்னொன்று, அது எப்படி புகார் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. தோ மேபி அவங்க வந்து ரெகுலராக யூடியூப் பார்க்குறவங்களா இருப்பாங்க, இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் எனக்கு புகார் எப்படி கொடுக்கறது, பர்டிகுலர் இந்த டீசர் மேலே எப்படி புகார் கொடுக்கறதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்காக கேட்குறேன். இது ப்ரொசீஜரல் பார்ட். இந்த ப்ரொசீஜரல் பார்ட்டு கண்டிப்பாக நான் சொல்லலாம். இதில் வந்து ஒரு முறைகேடோ ஒரு பிரச்சனையோ இருக்காது. ப்ரொசீஜர் வந்து நம்ம 2025 இருக்கோம். ப்ரொசீஜர் ரொம்ப சுலபம், ரொம்ப 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 சுலபம். நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டே புகார் கொடுத்துடலாம், ஈஸியாக கொடுத்துடலாம். நான் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று, இமெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லா அத்தாரிட்டிஸுக்கும் ஆன்லைனில் புகார் கொடுக்கறது இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் கொடுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரல் வெப்சைட் இருக்குது, அதுலேயும் கொடுக்கலாம். அதில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்னால் கேட்பாங்க. இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் சைல்டை பொறுத்த வரைக்கும் அனானிமஸாக கூட கொடுக்கலாம். நம்ம மொட்டை கடிதாசுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கூட ஆன்லைனில் நம்ம கொடுக்கலாம். அதாவது அவங்களுடைய நேமை ரிவீல் பண்ணாமல் கூட இது பண்ணலாம் ஆன்லைன்லேயே. ஏன்னா சில சமயம் நம்ம புகார் கொடுக்கறதுக்கு சங்கடப்படுவோம், யோசிப்போம், ஆனால் தப்பு நடந்திருக்கு, எதா பண்ணணும். அப்புறம் இந்த ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ட்ரெண்டு வந்து யூனிவர்சல், நம்ம ஊரில் மட்டும் கிடையாது. நான் வெளிநாட்டிலையும் இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன், அதனால் அங்கேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கேன். என்னென்னா, இந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள், இந்த செக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸ், செக்ஷுவல் ரிலேட்டட் கிரைம்ஸ், அஃபென்சஸ், இது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் மாறும், முன்ன பின்ன வரும். ஆனால் பொதுவாக அந்த அஃபெண்டர், அந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த அக்யூஸ்ட் வந்து விக்டிமுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டோ, நெய்பரோ, சொந்தக்காரங்களோ, காலேஜில் கூட இருக்கிறவங்களோ, ஸ்கூலில் கூட இருக்கிறவங்களோ, கூட வேலை பார்க்குறவங்களோ, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோ, இது மாதிரி தெரிஞ்சவங்க கையில் மூலமாக தான் அந்த கொடுமை நடந்திருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ரொம்ப பழசு, இப்போ புதுசாக பார்க்கலாம். ஆனால் பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு அதுதான் இருக்கும். ஈஸியாக 50% மேலே அக்யூஸ்டு வந்து விக்டிமுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும். இதுதான் ரொம்ப சங்கடத்துக்கு ஆகிடும். இல்லை தெரிஞ்சவங்க, இவங்களை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்கும். அதனால அனானிமஸாகவும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க, இது ஒரு குறிப்பிட்ட காலவரையில் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது என்ன பண்ணுறது? ஸோ சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். சட்டப்படி எடுக்கணும். ஏன்னா இது வந்து கொடூரமான குற்றம். அவங்க சட்டப்படி எடுக்கிறாங்க. இப்போ புது சட்டமும் வந்திருக்குல்ல, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, புது கிரிமினல் லாஸ்னால் வந்திருக்கு. அதனால் அவங்க வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம அது ஃப்யூச்சரை நம்ம கணிக்க வேண்டாமே. ஏன் நம்ம வந்து அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி பிளான் பண்ணணும்? எடுப்பாங்கன்னு நினச்சி நம்பி இருக்கலாம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சமூக அக்கறையோடு செயல்பட்டிருக்கீங்க. நான் வந்து இங்கே அறிவுரை சொல்ல விரும்பலை, மாறாக
இத பார்க்கிறவங்க ஆக்ஷன்ல இறங்குனா சந்தோஷம். அதற்கான நடவடிக்கைய அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு சூழலே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஃப்டர் இந்த பேட்டி நம்ம ஸ்ரீ டிவில வந்த பிறகு எத்தனை பேர் இது போல சைபர் அந்த தளத்துல இந்த குறிப்பிட்ட இந்த பேட் கேர்ள்ங்கிற டீசருக்கு எதிராக புகார் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். உங்களைப் போன்ற பல சமூக அக்கறை கொண்டவர்கள் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னை அழைச்சு இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு. என்னால இது சிறந்த சிறிய பணி இது. ரொம்ப மிக்க நன்றி. சந்திச்சதுக்கு மகிழ்ச்சி.